நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க. நம்ம இப்போ இந்த பதிவில் 2026 புத்தாண்டு பிறக்க போகுது இல்லையா? இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்சார பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். சரிங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புரிதலுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா பார்க்க வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க. இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 10% பலமானதுங்க, அவ்வளவுதான். அதற்கு மேலே நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி, என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் சரி, 10% அவ்வளோதான் அதோடைய பலம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த 10% தான். அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பொது பலன் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? இல்லைங்க, நான் முழுமையாக ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், வீடு கட்ட போகிறேன், வேலை சம்மந்தமாக முயற்சிக்க போகிறேன், தொழில் பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு உங்கள் முக்கிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்கள் சுய ஜாதகம் தசாபுக்தியை தாங்க பார்க்கணும். அதுக்கு கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்கள் பார்த்துங்க. மேலோட்டமாக இந்த காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு சில நற்பலன்கள், ஜென்ம சனியே சென்றாலும் நற்பலன்கள் உங்களுக்கு உண்டு, கவலை வேண்டாம். முதல்ல நம்ம நன்மைகள் எங்கே அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் அமைப்பு, வேலை கிடைக்கும். சரியான வேலை இல்லை, வேலையை விட்ட வேலை கிடைக்கல, இல்லை படித்து முடிச்சிட்டேன் வேலை கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, கூடுதலோ குறைதலோ ஓரளவுக்கு நல்லா இருக்கிற வேலை கிடைக்கிறதுக்கான நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். ரெண்டாவதாக, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள் இருக்குது. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே சனி போய்கிட்டு இருக்கார். அது இவ்வளோ நாள் கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் இருந்திருக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு மே மாதத்துக்கு பிறகுலேருந்து நீங்கள் எப்படி சொல்லுங்கள், அந்த ப்ரெஷரை சமாளிப்பீங்க. சமாளிக்கின்ற பலம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பை தருகிற காலகட்டம். ஆக மே மாதத்திற்கு பிறகுலேருந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு அழுத்தங்கள் குறைகின்ற மாதிரியான நற்காலகட்டமாக அமைகிறது. அதே போல் ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி தொந்தரவுகள் வந்து கொண்டே இருந்த அன்பர்களுக்கு கூட மே மாதத்திற்கு பிறகுலேருந்து அப்பவும் தொந்தரவுகள் இருக்கும், அது கண்ட்ரோலில் இருக்கும். உடல்நிலை அமைப்புகள், தொந்தரவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளாக வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலம் இது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதனை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஏதாவது கடன் நெருக்கடியில் இருக்கீங்க, பொருளாதார ரீதியாக மூச்சு விட முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் கடன் அடைக்க முடியாது, ஆனால் அந்த நெருக்கடி நிலையிலிருந்து அளவு குறைக்க முடியும். வட்டி கட்டுறதுக்கே பிரச்சனை அப்படின்னு இருந்தவங்களுக்கு வட்டி கட்டுறதுக்கான வருமானமாவது கிடைச்சிரும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம், குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகுலேருந்து கடன் தொந்தரவுகள் தீராமல் குறைகின்ற காலகட்டம், நோயின் தொந்தரவுகள் தீராமல் வீரியம் குறைகின்ற காலகட்டம். ஆக உங்கள் பிரச்சனைகளினுடைய அளவு குறைஞ்சிடும். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம். அதே போல் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களுக்காக யாரேனும் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த காலகட்டம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்து அற்புதமாக இருக்கு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களுக்கான வாய்ப்புகள் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கின்ற நற்காலகட்டம் அன்பர்களே, தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதேபோல் திருமணம் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் நன்முறையில் வெற்றியடையும். மே மாதத்திற்கு பிறகுலேருந்து திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஒரு நல்ல சுமூகத்தன்மை எட்டப்படக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு புத்திர பாக்கியம் சார்ந்த அமைப்புகளும் மே மாதத்துக்கு பிறகு மிக சிறப்பாக உண்டு. ஆக வாழ்வின் இரு முக்கிய ஆதாரங்களும் நன்முறையில் கிடைக்கப்பெறுவது மாதிரியான அற்புதமான காலகட்டம். சரிங்களா? பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் ஆவரேஜ் வருமானம் வரும், ஆனால் பெரிய அளவில் சேமிக்க முடியாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? சரி, எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படி சொல்லுதுங்க, உங்களுக்கு கும்பத்தில் ராசிக்கு 12 இருக்கிறார். அதே போல் ராசிக்குள்ளாகவே மீன ராசியிலேயே உங்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறார். இந்த காலகட்டம் என்ன கோச்சாரம் இருந்தாலும் ஜென்ம சனி நடக்கும்போது நம்ம பெரிதாக நற்பலன்களை உணர முடியாது. அதனால 3 விஷயம். தொழில் சார்ந்து இருக்கிறத வச்சு ஓட்டுங்க, பெருசாக அகலக்கால் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா பொருளாதார ரீதியாக மாட்டிக்கிடுவீங்க. கடன் அமைப்புகள் குறையும். வீணா நான் தொழிலை விரிவுபடுத்துகிறேன், அங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கிற மாவை அரைச்சா போதும். சரிங்களா? அதே போல் ஹெல்த்தில் தொந்தரவுகள் கண்ட்ரோலில் இருக்குமே தவிர தீராது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வாயை கட்டி உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடணும். சரிங்களா? நம்ம என்ன செய்தாலும் இந்த ஆண்டு விரயங்கள் விரய செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ குடும்பத்துடைய பொருளாதார நிர்வாகம், வரவு செலவு இதெல்லாம் நீங்கள் பார்க்காம குடும்பத்தில் இருக்கிற மனைவி கிட்டையோ அம்மா கிட்டையோ அப்பா கிட்டையோ விட்டுறது நல்லது. ஏன்னா நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு விரய செலவுகள் மிக அதிகமானதாக இருக்கும். அதனால் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். கணவன் மனைவி உறவிலும் கொஞ்சம் அப்பப்போ உரசல்கள் முட்டிக்கொள்ளும். இந்த ஜென்ம சனி வந்தாலே உறவு, பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம்னு 4லையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த ஆண்டு முழுக்கவுமே உங்களுக்கு ஜென்ம சனி இருக்குது. சரிங்களா?
ஆனால் குருவின் பார்வை வரும்போது மே மாதத்துக்கு பிறகு அது கட்டுக்குள்ளே இருக்கும். பிரச்சனைகளோடு இருப்பீர்கள், தீராது, ஆனால் கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் நம்மளும் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டோம்னா சிறப்பு. தொழிலில் அகலக்கால் வைக்காமல் உணவு பழக்க வழக்கத்தோடு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு உறவு நிலைகளில் விட்டு விடுத்து போனீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். நீங்கள் முக்கிய விஷயங்கள் ஏதேனும் இந்த ஆண்டில் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆலோசனை பெற்று தசாபுக்தி நல்லா இருந்தால் மட்டும் இறங்குறது மிக மிக நல்லது. சரிங்களா? அனைத்து மீனராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.